விழுப்புரம் அருகே சங்ககால நாகரிக தொல்பொருள் எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. தகவல்களோடு செய்தியாளர் காமராஜ் இணைந்திருக்கிறார். காமராஜ், விழுப்புரத்துல எந்த இடத்துல அந்த தொல்பொருள் எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு, அது குறித்த விவரம் என்ன? விழுப்புரம் அருகே இருக்கக்கூடிய அகரம், தென்னமாதேவி ஆகிய பகுதிகளில் வரலாற்று ஆசிரியர் ரமேஷ் தலைமையிலான மாணவர்கள் இந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டாங்க. நம்ம இருக்கக்கூடிய இந்த பகுதி தான் பார்க்கலாம். இந்த அகரம் பகுதி, இந்த பகுதியில் இந்த பம்பை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக இந்த மண்ணுக்குள்ள இருந்த இந்த வரலாற்று தொழில் எச்சங்கள் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கிறது. இது தொடர்பாக அந்த ஊரை சார்ந்தவர்கள் அவருக்கு தகவல் தெரிவித்தின் பேரில் இந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டாங்க. ஆய்வு மேற்கொண்ட போது இந்த பகுதியில் இருக்க போறது சோழர் காலத்தை சார்ந்த நாணயங்கள், சுடுமண்ணாலான பொம்மைகள் மற்றும் மணிகள் போன்றவை கண்டறியப்பட்டிருக்கு. அதே போன்று அவர்கள் பயன்படுத்திய செங்கற்கள், பெரிய வடிவிலான செங்கற்கள் போன்றவைகள் இங்க கண்டறியப்பட்டிருக்கு. அதை நேரடியாக பார்க்கலாம். அந்த காலத்தில் பயன்படுத்தக்கூடிய அந்த நாணயம், சோழர் காலத்தை சார்ந்த நாணயங்கள் இங்கே கண்டறியப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம இந்த பகுதியில் அந்த பொம்மைகள், பயன்படுத்தக்கூடிய பொம்மைகள், அந்த எச்சங்கள் நீங்க முழுமையா பார்க்கலாம். அந்த அனைத்தும் இங்கு கண்டறியப்பட்டிருக்கு. இதே போன்று பெண் வடிவிலான பொம்மை, தலை மட்டும் காணக்கூடிய பெண் வடிவிலான பொம்மை, மணிகள், அந்த சோழ காலத்தில் பயன்படுத்தக்கூடிய மணிகள் மற்றும் இல்லாம நூல், அந்த காலத்துல நூல் பயன்பாடு இருந்திருக்கிறது. அதே மாதிரி இந்த கோடாரி பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது போன்ற ஏகப்பட்ட எச்சங்கள் முழுமையாக கண்டறியப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் கண்டறியப்பட்டக்கூடிய இந்த சோழங்கள், இந்த கண்டறியப்பட்டக்கூடிய இந்த தொல்பொருள்களை ஆய்வு செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக நம்மளுடைய பேசுவதற்காக வரலாற்று ஆசிரியர் ரமேஷ் அவர்களுக்கும், சார், இது எந்த காலத்தை சார்ந்தது, எந்த மாதிரியான நாணயம் கண்டறியப்பட்டிருக்கு? இவை எல்லாமே சங்க காலத்தை சேர்ந்தது. அதாவது புதிய கற்காலம் தொடங்கி சோழ காலம் வரையிலான பல்வேறு தொல்லியல் எச்சங்களை இந்த பகுதியில் பார்க்க முடியுது. அது இந்த புயலால, மண்ணரிப்பினால அடியில பார்த்து நிறைய பொருள் கிடைச்சிருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த கல் ஆயுதங்கள், அது கோடரி வகையான கல் ஆயுதங்கள் கிடைச்சிருக்கு. அது இல்லாம சங்ககாலத்தை சேர்ந்த பல பொருட்கள் கிடைச்சிருக்கு. அதாவது பல வகையான மணிகள், அதாவது இந்த சூது பவளம், கல்மணி, படிகமணி போன்ற பல வடிவங்கள்ல, பல நிறங்கள்ல நிறைய மணிகள் கிடைச்சிருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா சுடுமலான பொம்மைகள் கிடைச்சிருக்கு. பொம்மையுடைய தலைப்பகுதி கிடைச்சிருக்கு. அப்புறம் ஆட்டக்காய், வட்டச்சில்லுகள் கிடைச்சிருக்கு. அது இல்லாம இந்த எடைக்கற்கள், அந்த காலத்து எடைக்கற்கள் கிடைச்சிருக்கு. இப்போ இதுல பார்க்கும்போது நிறைய சங்கால பொருட்கள் அதிகமா இருக்கு. அப்போ இந்த பம்பை ஆற்றின் வடகரையில சங்கால மக்கள் வாழ்ந்ததற்கான அடையாளமா தான் இந்த தொழிற்சங்கா இருக்கு. அப்புறம் பெரிய பெரிய செங்கல் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்ப கட்டடங்கள் இருந்திருக்கு, மக்கள் வாழ்ந்திருக்காங்க. அப்புறம் பெண்களுடைய பல விதமான காதணிகள் எல்லாமே சுடுமண்ல இருக்கு. அது வளையமாக இருக்கிறது. அது பெரிய பத்திரகுணம் போல இருக்குது. நிறைய அணிகள் பார்க்கலாம். பெண்கள் சுடுமணல் அணிகள் அணிஞ்சிருக்காங்க. அதையும் நம்ம பார்க்கிறோம். இந்த வட்டச்சில்லுகள், ஆட்டக்காய்கள் போன்ற பல வகையான பொருட்கள் நிறைய கிடைக்குது. இன்னும் ஆய்வு செய்தா நிறைய பொருள் நம்ம எடுக்க முடியும். அப்போ இதுவரை தமிழகத்துடைய தென் மாவட்டங்களில் தான் நாகரிகம் செழிப்பா இருந்தது. கீழெல்லாம் பேசிட்டு இருக்கோம். ஆனா அதுக்கு இணையான ஒரு நாகரிகம் இந்த விழுப்புரம் பகுதியில் பம்பை ஆற்றின் கரையிலும் இருந்தது என்பதற்கு இது ஆதாரமா இருக்கு. இது மேற்பரப்பு ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னும் அரசு ஆனது அகழ்வாய்ச்சி செய்கிற பொழுது நிறைய பொருட்கள் கிடைப்ப ஆதாரம் இருக்கு. இது தமிழ் நாகரிகத்தை இன்னும் உச்சகட்டத்துக்கு நம்ம எடுத்து போக நினைக்கிறோம். இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா தமிழர் நாகரிகத்தை சார்ந்த பொருட்கள் அதிகமாக கிடைச்சிருக்கிறதுனால இந்த பகுதியில் அகழ்வாராய்ச்சி செய்யணுன்றத ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி காமராஜ்.